லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இலங்கையில் சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த அனுரகுமார திசநாயக்கே வெற்றி பெற்று புதிய அதிபரானார். அனுர வெற்றியைத் தொடர்ந்து முன்னாள் அதிபர் ரணில் தலைமையிலான ஆட்சியில் பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்த்தனே ராஜினாமா செய்தார். புதிய பிரதமராக கல்வியாளரும் பெண்ணியவாதியுமான ஹரிணி அமரசூரியாவை அதிபர் அனுர நேற்று நியமித்தார். விஜிதா ஹெராத், லக்ஷ்மண் நிபுணராட்சி ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அதிபர் தேர்தல் முடிவுகளுக்கு பின் தினேஷ் குணவர்த்தனே தலைமையிலான அமைச்சரவை கலைக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதமர் ஹரிணி தலைமையிலான இடைக்கால அரசு அடுத்த நிலையான ஆட்சி அமையும் வரை நாட்டின் நிர்வாக பொறுப்புகளை கவனிக்கும். அந்நாட்டு விதிகளின்படி இன்னும் 4 முதல் 7 வாரங்களுக்குள் பார்லிமெண்ட் தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கை பார்லிமென்ட்டை கலைத்துவிட்டு தேர்தல் மூலம் ஆட்சி அமைக்க விரும்புவதாக கூறிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க பார்லிமென்ட்டை கலைப்பதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். நவம்பர் 14 இலங்கை பார்லிமெண்ட் தேர்தல் நடைபெறும் என முறையாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் 11 மாத காலம் பார்லிமெண்ட் பதவிக்காலம் இருந்தாலும் முன்கூட்டியே பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. மொத்தம் உள்ள 225 இடங்களுக்கான புதிய எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவர். இவர்களில் 196 எம்பிக்களை மக்கள் நேரடியாக ஓட்டளித்து தேர்ந்தெடுப்பர். மீதமுள்ள 29 பேர் நியமன எம்பிக்களாக இருப்பர். பார்லிமெண்ட் தேர்தல் முடிவுகளுக்கு பின் பிரதமர் ஹரிணி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதன்பின் இடைக்கால அரசுக்கு பதில் நிலையான அரசு நாட்டை வழிநடத்தும்.